வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் குணா. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். சமூகத்தின் அனைத்து பிரிவு மக்களாலும் பெரிதும் மதிக்கப்பட்டவர் நல்லகண்ணு. பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல். இனி உறுதியுடன் இந்தியா இஸ்ரேலுடன் துணை நிற்கும். பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட 5 மாநிலங்களிலும் ஆலோசனை முடிந்த பிறகு தேர்தல் தேதி அறிவிக்கப்படும். தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அறிவிப்பு. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு துரதிருஷ்டவசமானது என்றும் மாற்று சட்டங்களை பயன்படுத்தி தொடர்ந்து முன்னேறி செல்வோம். அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. 20 ஓவர் உலகக்கோப்பை தொடரின் சூப்பர் 8 சுற்று. இந்தியா ஜிம்பாப்வே அணிகள் மோதல். அரையிறுதி வாய்ப்பை தக்க வைக்குமா இந்தியா? இனி விரிவான செய்திகளை காணலாம். இந்திய மார்க்சிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லகண்ணுவின் மறைவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தனது சமூக வலைதள பதிவில் நல்லகண்ணு அடித்தட்டு மக்களுடனான தொடர்புக்காகவும் உரிமை மறுக்கப்பட்டோர், தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகளுக்காக குரல் கொடுக்கும் முயற்சிக்காகவும் நினைவு கூறப்படுவார். தொடர்ந்து சமூகத்தின் அனைத்து பிரிவு மக்களாலும் அவர் பெரிதும் மதிக்கப்பட்டார். மேலும் அவரது எளிமையும் அதே அளவுக்கு குறிப்பிடத்தக்கது. எனவே எனது எண்ணங்கள் யாவும் அவரது குடும்பத்தினர் மற்றும் தொண்டர்களுடன் உள்ளனர் என்று பதிவிட்டுள்ளார். இனி உறுதியுடன் இந்தியா இஸ்ரேலுடன் துணை நிற்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் அரசுமுறை பயணமாக இஸ்ரேலுக்கு தனி விமானத்தில் சென்று டெல் அவிவ் விமான நிலையத்தில் இறங்கினார். தொடர்ந்து அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு, அவர் மனைவி சாரா இருவரும் விமான நிலையத்திற்கே வந்து பிரதமர் மோடியை வரவேற்றனர். இதையடுத்து பிரதமர் மோடி இஸ்ரேல் நாடாளுமன்றத்திற்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அப்போது நாடாளுமன்றத்தில் இருந்த அனைவரும் கைகளை தட்டி மோடி மோடி என பலத்த கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து பிரதமர் மோடி நாடாளுமன்றத்தில் பேசிய போது அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் நடத்திய கொடூரமான தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்த ஒவ்வொரு நபருக்கும் இந்திய மக்களின் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் உங்கள் வேதனையை நாங்கள் உணர்கிறோம் என்றும் இந்த நேரத்தில் மட்டுமல்லாமல் இனி உறுதியுடன் இந்தியா இஸ்ரேலுடன் துணை நிற்கும் என்றும் தெரிவித்தார். இதையடுத்து இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்நாட்டு சபாநாயகர் உயரிய விருதை வழங்கி கௌரவித்தார். மேலும் இஸ்ரேல், பாலஸ்தீனம் ஆகிய நாடுகளின் உயரிய விருதுகளை பெற்ற ஒரே உலக தலைவர் பிரதமர் மோடி என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட 5 மாநிலங்களிலும் ஆலோசனை முடிந்த பிறகு தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் புதிய வாக்காளருக்கு அடையாள அட்டை வழங்கினார். இதையடுத்து வாக்குச்சாவடி அதிகாரிகளுடன் அவர் குழு படம் எடுத்துக்கொண்டார். இதன் பின்னர் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் செய்தியாளர்களிடம் பேசிய போது, புதுச்சேரியில் இதுவரை நடைபெற்ற தேர்தல்களில் 81 முதல் 82% வாக்குப்பதிவு நடந்துள்ளது என்றும், புதுச்சேரி தேர்தல் நாட்டுக்கே முன்மாதிரியாக உள்ளது என்றும் கூறினார். புதுச்சேரியில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணி வெற்றிகரமாக நடந்துள்ளது என்றும், இதற்காக அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கு பாராட்டுகளை தெரிவித்தார். புதுச்சேரியில் தற்போது ஆலோசனை செய்துள்ளதாகவும், இதன் பின்னர் இன்று முதல் 2 நாட்கள் தமிழ்நாட்டில் ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் கூறினார். இதைத் தொடர்ந்து கேரளத்திலும் மேற்கு வங்கத்திலும் ஆலோசனை நடத்திய பிறகு தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், வாக்குச்சாவடி வரும் வாக்காளர்கள் வாக்குப்பதிவின் போது தங்கள் கைபேசியை தேர்தல் அலுவலரிடம் கொடுத்துவிட்டு மீண்டும் வாங்கி செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று கூறினார். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு துரதிருஷ்டவசமானது என்றும் மாற்று சட்டங்களை பயன்படுத்தி தொடர்ந்து முன்னேறி செல்வோம் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க நாடாளுமன்றத்தில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், தான் ஆட்சி பொறுப்பேற்றதற்கு முன்பாக நாட்டின் பொருளாதாரம் செத்துப்போன நிலையில் இருந்தது என்றும், தற்போது அமெரிக்கா மீண்டும் வந்து பொற்காலத்தில் உள்ளது என்றும் பெருமிதத்துடன் தெரிவித்தார். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு துரதிருஷ்டவசமானது என்றும் மாற்று சட்டங்களை பயன்படுத்தி தொடர்ந்து முன்னேறி செல்வோம் என்றும் கூறினார். வெளிநாடுகளுக்கு விதிக்கப்பட்ட இறக்குமதி வரிகளால் நூற்றுக்கணக்கான பில்லியன் டாலர்களை நாட்டிற்கு பொருளாதார ரீதியாக பெரிய ஒப்பந்தங்களை பெற்று தந்துள்ளதாகவும் தெரிவித்தார். உலகின்
நம்பர் 1 தீவிரவாத ஆதரவாளரான ஈரான் தனது உள்நாட்டில் நடந்த போராட்டத்தில் ஈடுபட்ட 32,000 பேரை கொன்று குவித்துள்ளது என்றும் குற்றம் சாட்டினார். அவர்கள் அணு ஆயுதங்கள் மீண்டும் தயாரிக்கும் எந்த முயற்சிகளை மேற்கொண்டாலும் அதை அனுமதிக்க மாட்டோம் என உறுதியளித்தார். 50 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் சூப்பர் 8 சுற்று போட்டியில் இந்தியா ஜிம்பாப்வே அணிகள் மோதுகின்றனர். சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் சூப்பர் 8 சுற்று போட்டி நடைபெறுகிறது. இந்த போட்டியில் இந்தியா ஜிம்பாப்வே அணிகள் மோதுகின்றனர். இதில் இந்திய அணியின் கேப்டன் சூரியகுமார் யாதவ் தலைமையிலான வீரர்களும் ஜிம்பாப்வே அணியின் கேப்டன் சிக்கந்தர் ராசா தலைமையிலான வீரர்களும் பங்கேற்கின்றனர். இந்த நிலையில் இன்றைய போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றால் மட்டுமே அரையிறுதிப் போட்டிக்கு செல்ல வாய்ப்புள்ளது. எனவே இந்திய அணி அரையிறுதி வாய்ப்பை தக்க வைக்குமா என ரசிகர்களிடையே பலத்த எதிர்பார்ப்பு உள்ளது. அரியலூரில் ரயில்வே பராமரிப்பு பணியால் மக்கள் அவதிப்படுகின்றனர் என மத்திய அரசு மீது போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் சாடியுள்ளார். அரியலூர் மாவட்டம் செந்துறையில் தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், சென்னையில் மின்சார ரயில்களை இயக்குகின்ற நடைமேடைகளை அறிவிப்பில்லாமல் பணி செய்கின்ற காரணத்தினால் சென்னை மக்கள் பெரும் பாதிப்பிற்கு உள்ளாகுகின்றனர் எனவும், ரயில்வே பணிகள் நடைபெற்றால் முன்கூட்டியே மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு அறிவிப்பு கொடுத்து பணியாற்றிட வேண்டும் என்பது நடைமுறை என்றும், அவ்வாறு அறிவிப்பு கொடுத்தால் போக்குவரத்து நெரிசல் குறைக்க பேருந்து வசதி ஏற்படுத்தப்படும் என்று அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார். மேலும் திமுக அரசு இலவசங்களை வழங்குவது மக்களை சோம்பேறி ஆக்குகின்ற திட்டம் அல்ல எனவும், எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் பணக்காரர்களுக்கு மட்டும் கிடைப்பது ஏழைக்கு கிடைக்காமல் போகக்கூடாது என்பதால் தான் எல்லா மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என இலவச திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டத்தில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளிலும் வெற்றி பெற பாடுபட வேண்டும் என மாவட்ட திமுக செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கரூர் மாவட்ட திமுக அலுவலகத்தில் செயற்குழு கூட்டம் அவைத்தலைவர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கட்சியின் உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினர் பழனிசாமி, நெசவாளர் அணி தலைவர் நன்னியூர் ராஜேந்திரன், சட்டத்துறை இணை செயலாளர் மணிராஜ், நெசவாளர் அணி செயலாளர் பரணிமணி, கொள்கை பரப்பு துணை செயலாளர் முரளி, வர்த்தக அணி துணை செயலாளர் பல்லவி ராஜா ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பேசிய மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான செந்தில் பாலாஜி, சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்காக பின்பற்ற வேண்டிய உக்திகளை விளக்கி கூறினார். கரூர் மாவட்டத்தில் 4 சட்டமன்ற தொகுதிகளிலும் வெற்றி பெற பாடுபட வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழகத்தில் 200க்கு மேற்பட்ட தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று பாஜக மாநில செயலாளர் வழக்கறிஞர் அஸ்வத்தாமன் தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உடையார்பாளையத்தில் பாஜக சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பங்கேற்ற மாநில செயலாளர் வழக்கறிஞர் அஸ்வத்தாமன், தமிழ்நாட்டில் வரும் சட்டமன்ற தேர்தலில் 200க்கு மேற்பட்ட தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்றும், திமுக கூட்டணி படுதோல்வியடையும் என்று தெரிவித்தார். தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் கஞ்சா புழக்கம் அதிகரித்துள்ளதாகவும், சட்ட ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாகவும் கூறினார். மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் பொதுமக்கள் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் அஸ்வத்தாமன் தெரிவித்தார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்றால் ONGயில் ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், நிலக்கரி எடுப்பதற்கு அனுமதி தருவதாக உத்தரவாதம் கொடுத்திருப்பதாக விவசாய சங்க தலைவர் பாண்டியன் குற்றம் சாட்டியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தமிழக காவிரி விவசாயிகள் சங்கத்தின் மாநில, மாவட்ட, ஒன்றிய நிர்வாகிகள் முன்னணி விவசாயிகள் பங்கேற்ற ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பாண்டியன் கலந்து கொண்டு பேசினார். அப்போது பேசிய அவர், தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் பெற்ற பயிர்க்கடன்களை எல்லாம் தள்ளுபடி செய்வதாக 2021ஆம் ஆண்டு திமுக தேர்தல் அறிக்கையில் கூறியதையும், அதை இன்று வரை நிறைவேற்றாததையும் சுட்டிக்காட்டினார். சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்றால் ONGயில் ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், நிலக்கரி எடுப்பதற்கு அனுமதி தருவதாக திமுக உத்தரவாதம் கொடுத்திருப்பதாக பாண்டியன் குற்றம் சாட்டினார். 3500 ரூபாய் இன்றைக்கு பல மாநிலங்களில் நெல்லுக்கு குவிண்டாலுக்கு விலை நிர்ணயம் செய்து வழங்குகிறார்கள்.
தமிழ்நாடு அரசு 2021 நாங்கள் 2500 விலையை நிர்ணயம் செய்வோம் என்று சொல்லிவிட்டு ஏமாற்றியதால் இன்றைக்கு 3250 ரூபாய் அண்டை மாநிலங்களில் விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிற நிலையில் தமிழ்நாட்டில் வெறும் 2500 ரூபாய்க்கு கொள்முதல் செய்கிற பேரன். கரூரில் வருவாய்த்துறை அலுவலர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது. வருவாய்த்துறை அலுவலர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் தமிழகம் முழுவதும் வேலைநிறுத்தம் செய்து காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. கரூரில் வருவாய்த்துறை அலுவலர் கூட்டமைப்பின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மோகன்ராஜ், நாகமணிகண்டன், முருகேசன், தங்கவேல், சக்திவேல் ஆகியோர் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் அன்பழகன் பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், கிராம உதவியாளர்களை முழுநேர அரசு ஊழியர்களாக கருதி காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்றும், கிராம நிர்வாக அலுவலர்களை தேர்வு செய்யும் போது பட்டதாரிகளை தேர்வு செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இதுவரை ஒரு 13 தோழர்களை நாங்கள் இழந்துள்ளோம். அந்த குடும்பம் 13 குடும்பம் நடுத்ததியில் இருக்கிறது. அந்த குடும்பத்தை வாழ வைப்பதற்கு அந்த கருணை பணியம் என்பது முற்றாக 5% குறைக்கப்பட்டு அது முழுமையாக மூடி விழாவாக நடத்தியுள்ளார்கள். அந்த அரசாணையை மீண்டும் பழைய முறையில் இருக்கக்கூடிய 25% கருணை அடிப்படை பணி நியமனம் கட்டாயம் வழங்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும், தேனியை சேர்ந்த சிறுமிக்கு மிக அரிய வகை நோயான இரத்த நாள குறைபாட்டை கண்டறிந்து அறுவை சிகிச்சை மூலம் காப்பாற்றிய மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர். தேனியை சேர்ந்த 13 வயது சிறுமிக்கு சுவாசிப்பதில் சிரமமும் வளர்ச்சி குறைபாடும் இருந்ததால் அவரை மதுரை அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்த்துள்ளனர். அப்போது சிறுமிக்கு பிறவி இரத்த நாள குறைபாடு இருப்பது கண்டறியப்பட்டது. மேலும் சிடி ஸ்கேன் மூலம் சிறுமியை சோதித்ததில் அபர்நெதி மால்ஃபார்மேஷன் என்கின்ற மிக அபூர்வ பாதிப்பு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. கல்லீரலுக்கு சென்று சுத்திகரிக்கப்பட வேண்டிய ரத்தம் அசாதாரணமான இணைப்பு காரணமாக கல்லீரலை தவிர்த்து நேரடியாக இதயத்திற்கு செல்வதால் கல்லீரலுக்கு ரத்தம் செல்லாமலும் இதயத்திற்கு சுத்திகரிக்கப்படாத ரத்தம் செல்வதாலும் சுவாசிப்பதில் பிரச்சனை ஏற்பட்டது. உலகின் இதுவரை 300 பேருக்கு மட்டுமே இந்த அரிய வகை பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த சிறுமிக்கு மிக நுணுக்கமான அறுவை சிகிச்சை மூலம் இரத்த நாளங்களை தடுத்து சீராக ரத்தம் செல்லும் வகையில் வெற்றிகரமாக சிகிச்சை மேற்கொண்டு சிறுமியை காப்பாற்றியுள்ளனர். சிகிச்சை முடிந்து 3 நாட்களில் சிறுமி வீடு திரும்பி நலமாக உள்ளதாக தெரிவித்தனர். கரூரில் ஊரக வேலை உறுதி திட்டத்தை சிதைக்கும் முயற்சியில் ஈடுபடும் மத்திய அரசை கண்டித்து அகில இந்திய விவசாய தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு விவசாய தொழிலாளர் சங்கத்தின் மாவட்ட தலைவர் கண்ணதாசன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பொருளாளர் வேல்முருகன், செயலாளர் சண்முகவள்ளி, செயலாளர் சக்திவேல், சிபிஎம் மாவட்ட செயலாளர் ஜோதி பாசு ஆகியோர் கலந்து கொண்டு மத்திய அரசிற்கு எதிராக முழக்கமிட்டனர். இந்த ஆண்டில் 10 நாட்கள் கூட வழங்காததை கண்டித்து இந்த திட்டத்திற்கான மத்திய அரசின் நிதி பங்களிப்பை 90 விழுக்காட்டிலிருந்து 60 விழுக்காடாக குறைத்ததை கண்டித்தும் முழக்கமிட்டனர். திருநெல்வேலி மாவட்டம் வடக்கன்குளம் எஸ்ஏவி பள்ளியில் கணிதம் அறிவியல் மேம்பாட்டு பயிற்சிக்கான கண்காட்சி நடைபெற்றது. வடக்கன்குளம் எஸ்ஏவி பள்ளியில் மாணவர்களின் படைப்பாற்றலை ஊக்குவிக்கும் வகையில் கணிதம் அறிவியல் மேம்பாட்டு பயிற்சிக்கான கண்காட்சியை தாளாளர் திவாகர் தொடங்கி வைத்தார். இந்த கண்காட்சியில் 200க்கும் மேற்பட்ட கணித அறிவியல் அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தனர். அவற்றில் மாணவர்கள் தங்களது தனி திறமைகளை சோதனையின் மூலம் விளக்கி காட்டினர். நவீன கணித கணக்கீட்டுகளை மிக எளிய முறையில் செய்வது, சுற்றுச்சூழலுக்கு எதிரியான நெகிழியை தவிர்ப்பது, பருவநிலை மாற்றம் குறித்த விழிப்புணர்வு, சூரிய ஒளி மின்சக்தி, உணவு முறை ஆகிய குறித்து மாணவ மாணவியர் காட்சிப்படுத்தியிருந்தனர். நீர்வாழ் உயிரினங்களின் வாழ்க்கை முறை பற்றிய கண்காட்சி பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்திருந்தது. தியரியில் படிக்கிறத ப்ராக்டிக்கலாக எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிறத கரெக்டாக புரிஞ்சு அவங்க வாழ்க்கையில் ஒரு இன்ஜினியர்னா ஒரு சாதனை புரியக்கூடிய ஒரு இன்ஜினியராகவும் ஒரு சயின்டிஸ்டாகவும் வர வேண்டும் என்ற எண்ணத்தில் எங்களுடைய பள்ளி ஆசிரியர் பெருந்தகைகள் எல்லோரும் இணைந்து இந்த விழாவை வருடந்தோறும் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். 6 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்தவருக்கு 23 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து புதுக்கோட்டை நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பளித்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம்
மேற்பனைக்காடு பகுதியில் கடந்த வருடம் 6 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த பன்னீர்செல்வம் என்பவருக்கு புதுக்கோட்டை மகிழா நீதிமன்றம் 23 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 10,000 ரூபாய் அபராதம் விதித்து அதிரடி தீர்ப்பளித்துள்ளது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி கனகராஜ் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு தமிழக அரசு சார்பில் 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் உத்தரவிட்டார். பெற்றோர் வெளியில் சென்ற நேரத்தில் இந்த கொடுமையை இழைத்த குற்றவாளியை புகார் அளிக்கப்பட்ட அன்றே ஆலங்குடி மகளிர் காவல்துறையினர் கையும் களவுமாக கைது செய்து சிறையில் அடைத்தது குறிப்பிடத்தக்கது. தஞ்சையில் 100 விழுக்காடு ஹெல்மெட் அணிவதையும் வாக்களிப்பதையும் வலியுறுத்தி தலைக்கவசம் அணிந்த வாகன ஓட்டிகளுக்கு போக்குவரத்து போலீசார் இளநீர் வழங்கி பாராட்டினர். தஞ்சாவூர் அரசு ராஜா மிராசுதார் மருத்துவமனை சாலையில் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் நடந்த வாகன சோதனையில் ஹெல்மெட் அணிந்து வந்த வாகன ஓட்டிகளை பாராட்டும் வகையில் அவர்களுக்கு இளநீர் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அதே சமயம் ஹெல்மெட் அணியாதவர்களுக்கு அபராதம் விதித்த காவல்துறையினர் 100 விழுக்காடு ஹெல்மெட் அணிவது எங்கள் இலக்கு, 100 விழுக்காடு வாக்களிப்பது உங்கள் இலக்காக இருக்க வேண்டும் என விழிப்புணர்வு ஏற்படுத்திய விதம் பொதுமக்களிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெரம்பலூர் நீதிமன்றத்திற்கு மின்னஞ்சல் மூலம் 3வது முறையாக விடுக்கப்பட்ட வெடிகுண்டு மிரட்டலால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பெரம்பலூர் மாவட்ட நீதிமன்றத்திற்கு மின்னஞ்சல் வாயிலாக 3வது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பாதுகாப்பு கருதி நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் வெளியேற்றப்பட்ட நிலையில் மோப்பநாய் மற்றும் நிபுணர்கள் நடத்திய சோதனையில் மிரட்டல் பொய்யானது என தெரியவந்தது. கடந்த ஜனவரி மாதத்தில் ஏற்கனவே 2 முறை இதுபோன்ற மிரட்டல்கள் வந்த நிலையில் மீண்டும் மிரட்டல் விடுத்த மர்ம நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். ராமநாதபுரம் ஸ்ரீ வழிவிடு முருகன் கோவில் அருகில் திமுக அரசை கண்டித்து பாஜகவினர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கழிவுநீர் கால்வாய்கள் உடைந்து பாதாள சாக்கடை பணிகள் தோல்வியடைந்த நிலையில் எந்த ஒரு பணிகளும் நடைபெறாமல் இருப்பதை கண்டித்தும் விண்ணை முட்டும் விலைவாசி உயர்வை கண்டித்தும் திமுக அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்தும் பாஜக சார்பில் மாவட்ட ஊடக பிரிவு பொறுப்பாளர் மோகன் தலைமையில் பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் பாஜக மாவட்ட தலைவர் முரளிதரன், பொதுச் செயலாளர்கள் வழக்கறிஞர் சண்முகநாதன், குமார் மற்றும் கூட்டணி கட்சியான அதிமுக நிர்வாகிகள், கலைப்பிரிவு ராமநாதன் மற்றும் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டு தெருமுனை பிரச்சாரம் செய்தனர். மணிமங்கலம் அருகே தனியார் பேருந்து ஓட்டுநரை துப்பாக்கியை காட்டி கொலை மிரட்டல் விடுத்த தொழிலதிபரையும் அவரது மகனையும் காவல்துறையினர் கைது செய்து துப்பாக்கியை பறிமுதல் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் காஞ்சிபுரம் மாவட்டம் இருங்காட்டுக்கோட்டையில் உள்ள ஹண்டாய் தொழிற்சாலையில் பேருந்து ஓட்டுநராக வேலை செய்து வருகிறார். இந்த நிலையில் சென்னை மன்னிவாக்கத்திலிருந்து பணியாளர்களை பேருந்தில் ஏற்றிக்கொண்டு வாலாஜாபாத் வண்டலூர் சாலையில் படப்பை நோக்கி வந்து கொண்டிருந்தார். அப்போது பின்னால் வந்த கார் ஒன்று ஹார்ன் அடித்தபடி பின்தொடர்ந்து வந்தது. சில நிமிடங்களில் கார் பேருந்தை முந்தி சென்று பேருந்தை வழிமறித்து நின்றது. காரில் இருந்து இறங்கிய சென்னை கொளத்தூரைச் சேர்ந்த அர்ஜுன், அவரது தந்தை தேவதாஸ் ஆகிய இருவரும் மணிகண்டனிடம் காருக்கு வழிவிடாமல் சென்றதாக வாக்குவாதம் செய்துள்ளனர். வாக்குவாதம் முற்றிய நிலையில் அர்ஜுன் மற்றும் மணிகண்டனுக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. அப்போது ஆத்திரமடைந்த தேவதாஸ் உரிமம் பெற்ற கைத்துப்பாக்கி எடுத்து மணிகண்டனுக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த மணிகண்டன் காவல்துறை எண் 100க்கு புகார் தெரிவித்தார். புகாரின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த மணிமங்கலம் காவல்துறையினர் அர்ஜுன் ஓட்டி வந்த காருடன் அவரது தந்தையையும் கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்று கைத்துப்பாக்கியை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது தேவதாஸ் வெளிநாட்டு டாலர்களை இந்திய பணத்திற்கு மாற்றி கொடுக்கும் தொழில் செய்து வருவதும் அர்ஜுன் ஐடி நிறுவனத்தில் வேலை செய்து வருவதும் தெரிய வந்துள்ளது. மேலும் காஞ்சிபுரத்தில் வாங்கிய நிலத்தை பார்வையிட இருவரும் காரில் சென்றபோது இந்த செயலில் ஈடுபட்டு உள்ளனர் என காவல்துறையினர் தெரிவித்தனர். காட்டுமன்னார் கோவில் பேரூராட்சியில் திமுக சார்பில் வெல்லும் தமிழ் பெண்கள் பரப்புரை நிகழ்ச்சி நடைபெற்றது. வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அறிவுறுத்தலின் பேரிலும் கடலூர் கிழக்கு மாவட்ட திமுக பொருளாளர் MRKB கதிரவன் வழிகாட்டுதலின்படியும் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பேரூராட்சிக்குட்பட்ட பாகம் எண் 200 மற்றும் 201 வெல்லும் தமிழ் பெண்கள் பரப்புரை நிகழ்ச்சி நடைபெற்றது.
நிகழ்ச்சியில் நகர செயலாளரும் பேரூராட்சி மன்ற தலைவருமாகிய கணேசமூர்த்தி கலந்து கொண்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் வார்டு செயலாளர் ராமலிங்கம், அன்வர் பாஷா, ஜான் பாஷா, குத்தூஷ், உசேன், ஜானிபாய், தகவல் தொழில்நுட்ப அணியின் மாவட்ட துணை அமைப்பாளர் முத்தமிழ் செல்வன், நகர தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் உதயா, மாணவர் அணி துணை அமைப்பாளர் சங்கர், விளையாட்டு அணி துணை அமைப்பாளர் சிரஞ்சீவி, இளைஞர் அணி நிர்வாகி ராஜ்குமார், தொண்டர் அணி துணை அமைப்பாளர் சிலம்பரசன் உள்ளிட்ட மகளிர் அணி நிர்வாகிகள், பரப்புரை பெண் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். சமூகத்தின் அனைத்து பிரிவு மக்களாலும் பெரிதும் மதிக்கப்பட்டவர் நல்ல கண்ணு. பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல். இனி உறுதியுடன் இந்தியா இஸ்ரேலுடன் துணை நிற்கும். பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட 5 மாநிலங்களிலும் ஆலோசனை முடிந்த பிறகு தேர்தல் தேதி அறிவிக்கப்படும். தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அறிவிப்பு. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு துரதிருஷ்டவசமானது என்றும் மாற்று சட்டங்களை பயன்படுத்தி தொடர்ந்து முன்னேறி செல்வோம். அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. 20 ஓவர் உலகக்கோப்பை தொடரின் சூப்பர் 8 சுற்று. இந்தியா ஜிம்பாப்வே அணிகள் மோதல். அரையிறுதி வாய்ப்பை தக்க வைக்குமா இந்தியா? இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றனர். மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.